ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வந்தேன். என்னுடைய டேட்டா ரெஃபர் பண்ணி பார்த்த வரைக்கும் கரண்ட் டேட்டா அப்படிங்கிறது வந்து பேரிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் வந்து ரீசெண்டாக பண்ண லோ அப்படிங்கிறது இங்கே இருக்குது. நம்மளுடைய ஒரு லைனை வந்து இங்கே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லெவலை தாண்டி க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நம்ம வந்து கால் ஆப்ஷனுக்கான என்ட்ரி ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு லெவல் வந்து கட் பண்ணணும் மார்க்கெட். இந்த ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு லெவலில் இருக்கிற வரைக்கும் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து வேண்டாம். இதுக்கு மேலேயோ கீழேயோ மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சுன்னா ஸோ அதை வச்சு ட்ரேட் அப்படிங்கிறது வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் பண்ணிட்டாங்க மார்க்கெட் அப்படின்னா நான் வந்து ஒரு கால் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பார்ப்பேன். ஸோ இந்த பக்கம் வந்து கீழே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் வராங்க அப்படின்னா நான் வந்து புட் சைடுக்கான என்ட்ரி நான் வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து என்னுடைய என்ட்ரி அப்படிங்கிறது வந்து ரன் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம். சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ட்ரைனிங் பண்ணி என்னுடைய ஸ்டாப் லாஸை வந்து நான் ட்ரைலிங் பண்ணி இந்த ட்ரேடை வந்து நான் கொண்டு போவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு எப்போ வேணாலும் என்ட்ரி கிடைக்கலாம். சில நேரங்களில் மார்னிங் உடனே கிடைச்சிடலாம். சில நேரங்களில் வந்து டைம் எடுக்கும். ஸோ எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். சப்போஸ் வந்து நான் வந்து இந்த ஏரியாவில் ட்ரேட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஏரியாக்குள்ளேயே மார்க்கெட்டு ட்ராவல் ஆகிட்டு இருந்தாலும் நம்மளுடைய மனநிலையை வந்து நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வச்சுட்டு ட்ரேடுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு வெயிட் பண்ணணும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அன்றைக்கி டேயில் ட்ரேட் எடுக்காமல் போகிறது அப்படிங்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.